இங்கிலாந்தில் ஆபாச இணையதளங்களை பார்ப்பவர்கள் 18 வயதை கடந்தவர்களா என்பதை உறுதி செய்ய கிரெடிட் கார்டு, பாஸ்போர்ட் உள்ளிட்ட தகவல்களை பதிவிடும் முறையை அமல்படுத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. இணையதளத்தை பார்ப்பவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் தற்போது இணையதளத்தை பயன்படுத்த தொடங்கிவிட்டனர். இன்னும் சொல்லப்போனால் இணையதளத்தை பயன்படுத்தாதவர்களே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு இப்போது உள்ள காலகட்டத்தில் இணையதளம் எல்லோருடைய வாழ்விலும் இன்றியமையாத ஒன்றாகியுள்ளது. கல்வி, வேலைவாய்ப்பு என பயன்பெறும் வகையில் இணையதள தொழில்நுட்பம் ஒரு பக்கம் பல்கி பெருகி வரும் நிலையில் அதற்கு ஏற்ப மோசடிகளும் குற்ற சம்பவங்களும் மறுபக்கம் அதிகரித்து வருகிறது. அதே சமயம் இணையதளத்தில் ஆபாச படங்களை பார்ப்பவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது. சமீப காலத்தில் பெண்கள், சிறார்களின் மீதான பாலியல் வன்கொடுமையும் அதிகரித்துள்ளதாகவும் இதற்கு ஆபாச வீடியோ பார்ப்பதும் ஒரு காரணமாக இருப்பதாக கருத்து நிலவி வருகிறது. சில நாடுகளில் ஆபாச படங்கள் பார்ப்பது தடை செய்யப்பட்டிருந்தாலும் இதுபோன்ற அபராதங்களை அரசாங்கம் விதிப்பதில்லை. ஆபாச இணையதளங்கள் பார்ப்பதால் சமூக சீர்கேடுகள் ஏற்படுவதோடு பல குற்ற சம்பவங்களும் மோசடி சம்பவங்களும் ஏற்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்து வரும் இந்த நிலையில் ஆபாச இணையதளங்களை பார்ப்பவர்கள் தொடர்பாக புதிய முறையை அமல்படுத்த இங்கிலாந்து திட்டமிட்டிருக்கிறது. இங்கிலாந்தில் ஆபாச இணையதளங்களை பார்ப்பவர்கள் 18 வயதை கடந்தவர்களா என்பதை உறுதி செய்ய கிரெடிட் கார்டு, பாஸ்போர்ட் உள்ளிட்ட தகவல்களை பதிவிடும் முறையை அமல்படுத்த அந்நாடு திட்டமிட்டிருக்கிறது.